திருவள்ளூர் ரிப்போர்ட்டர் மோகன் அளித்த அந்த செய்தியை இப்போது நாம் பார்த்தோம். இந்த சத்தியம் டிவியின் இந்த பிக் பஞ்ச் ஸ்பெஷல் ரிப்போர்ட்டில் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பலம் என்பது போல இந்த சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள இந்த செங்குன்றத்தை அடுத்த நல்லூர் சுங்கச்சாவடியில் என்னென்ன முறைகேடுகள் எல்லாம் நடைபெறுகிறது என்றும், சூரப்பட்டு, மதுரவாயல் மற்றும் அந்த சோழபுரம் பகுதிகளில் தொடர்ந்து அடியாட்கள் மூலமாகவும் அந்த சுங்கச்சாவடி ஊழியர்கள் மூலமாகவும் அவர்கள் மிரட்டப்பட்டு அங்கு இந்த மோசடி நடைபெறுவது மற்றும் இந்த சுங்கச்சாவடியில் உள்ள இந்த அடிப்படை வசதிகள் கூட செய்யவில்லை என்று லாரி உரிமையாளர் சங்க தலைவர் அந்த யுவராஜ் அவர்கள் தெரிவித்ததையும் நாம் இப்போது கேட்டோம். இந்த சுங்கச்சாவடியை பொறுத்தவரை இப்போது அங்கு என்ன நிலவரம் இருக்கிறது, இந்த சுங்கச்சாவடியில் இப்போது இந்த கட்டண வசூல் மற்றும் இந்த கட்டண வசூலுக்கான அந்த ஊழியர்களுக்கும் அந்த ஓட்டுநர்களுக்கும் மற்றும் அந்த லாரி உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கும் இடையேயான வாக்குவாதம் நாள்தோறும் நடைபெற்றுக் கொண்டிருப்பதைத்தான் அதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் இந்த நல்லூர் சுங்கச்சாவடியை நாம் இப்போது பார்த்தோம். மோகன், நீங்கள் கூறியது போலவே இங்கு இந்த அடிப்படை வசதிகளே இல்லை, அடிக்கடி மோதல் நடைபெறுகிறது என்று கூறி பல்வேறு புகார்களும் அங்கு வந்திருப்பதாக கூறினீங்க. ஆனால் இப்போது அந்த சுங்கச்சாவடியில் உள்ள அந்த ஆம்புலன்ஸ் வசதியோ அல்லது அது டாய்லெட் வசதியோ அந்த மின்விளக்கு வசதியோ இன்றும் அந்த பகுதியில் இருக்குதா இல்லையா, அல்லது அந்த சுங்கச்சாவடியில் மக்கள் இப்போதை பகல் நேர அந்த போக்குவரத்து இதுலையும் காத்திருக்கும் வாகனங்கள் எவ்வளவு இருக்கும்? நிச்சயமாக சார், நீங்கள் சொன்னது பார்த்தோம்னா இப்போ பார்த்தா இந்த நம்ம நிற்கிறது அந்த சுங்கச்சாவடியில் ஒரே ஒரு ஆம்புலன்ஸ் கூட, அதாவது அந்த 1033 என்று அழைக்கக்கூடிய அந்த ஆம்புலன்ஸ் கூட இல்லை. அதே போல் அந்த டோ வாகனம் என்று சொல்லுவாங்க, அதாவது வாகனங்கள் செல்லும்போது இந்த சுங்கச்சாவடி ஒட்டியுள்ள சாலைகளில் செல்லும்போது பழுதாகி நின்றால் அதை இழுத்து செல்லக்கூடிய அந்த வாகனம் என்று சொல்லக்கூடிய அந்த வாகனங்களும் இல்லை. அதே போன்று விபத்து ஏற்பட்டால் அதை மீட்கக்கூடிய கிரேன் வாகனம் என்று சொல்லக்கூடிய அந்த கிரேன் வாகனமும் இந்த இடத்தில் இல்லை. குறிப்பாக இந்த மின்விளக்கு என்பதும் ஒரு அடிப்படையாக ஒன்று தேவை என்றால் இருள் நேரத்தில் வாகனங்கள் சுங்கச்சாவடியை கடந்து செல்லக்கூடிய ஒரு பயம் உண்டாகும் ஒரு சூழலே இந்த இடத்தில் உள்ளது. பகல் என்றால் தற்போது வாகனங்கள் பார்த்தோம்னா நீண்ட வரிசையில், அதாவது குறிப்பாக ஒரு அரை மணி நேரத்திற்கு நிற்கக்கூடிய வாகனங்கள் என்ற கணக்கிலேயே தற்போது வாகனங்கள் வரிசை கட்டி நிற்கிறது. இந்த இடத்தில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு வழிப்பறி சம்பவங்கள் ஏற்படும் அளவிற்கு கூட இருண்ட நேரங்களில் உள்ளதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். குறிப்பாக அந்த கழிப்பறை வசதி இல்லாததால் திறந்த வெளியில் மலம் கழிப்பது, திறந்த வெளியில் அந்த சிறுநீர் கழிப்பது உள்ளிட்ட பணிகளில் இந்த வாகன ஓட்டிகள் ஈடுபட்டு வருவது. அவர்கள் என்ன சொல்கிறார் என்று பார்த்தோம்னா, நாங்கள் சுங்கச்சாவடியில் ஃபாஸ்ட்ராக் மூலமாக வரி செலுத்துகிறோம், எங்களுக்கு கழிப்பிட வசதி இல்லை, குடிநீர் வசதி இல்லை, தற்போது வெயில் காலம் தூங்கிவிடப் போகிறது, இந்த நேரத்தில் ஒரு குடிநீர் வசதி கூட இல்லாமல் எங்களிடம் பணம் வசூலித்து அப்படி என்னதான் செய்கிறார்கள். வாகனங்கள் செல்லும் வழி, அதாவது இந்த சுங்கச்சாவடியுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த சாலை முழுவதும் அங்காங்கே குண்டும் குழியுமாக உள்ளது. அதே போன்று பணிகள் நடைபெற்று வருகிறது. இதை கண்காணிக்க கூட இவர்களுக்கு எந்த ஒரு அதிகாரிகளுக்கும் வழி இல்லாமல் குறிப்பாக பணம் வசூலிப்பதையே குறியாக உள்ளனர். குறிப்பாக அந்த ஃபாஸ்ட்ராக் என்றக்கூடிய அந்த அட்டையில் பணம் இருந்தால் கூட பணம் இல்லை என்று சொல்லி டபுள் பேமெண்ட் வசூலிக்கக்கூடிய ஒரு மோசடியான ஒரு நிலையை இந்த சுங்கச்சாவடியில் அரங்கேறி உள்ளது. ஒரு பெரும் அதிர்ச்சியாக உள்ளது கண்ணன் சார். மோகன், நீங்கள் அங்குள்ள நிலவரத்தை முழுமையாக கூறினீர்கள். சுங்கச்சாவடியா கொள்ளைச்சாவடியா என்பது தொடர்பாக சத்தியம் டிவியின் பிக் பஞ்ச் ஸ்பெஷல் ரிப்போர்ட் நிகழ்வில் தற்போது இந்த தமிழகம் முழுவதும் இந்த சுங்கச்சாவடிகளில் கிட்டத்தட்ட 32 சுங்கச்சாவடிகள் காலாவதியாகி போனதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் பல்வேறு சுங்கச்சாவடிகள், சென்னையை சுற்றிலும் உள்ள பல சுங்கச்சாவடிகள், விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள சுங்கச்சாவடிகள் ஆகியவற்றிலும் இந்த காலாவதியான சுங்கச்சாவடிகள், செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடியை பொறுத்தவரை அது காலாவதியாகிவிட்டது. நாளொன்றுக்கு 25 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான தொகை மக்களிடமிருந்து வசூலிக்கப்படுகிறது. ஆனால் அந்த சாலை குண்டும் குழியுமாக சரியாக இல்லை. சாலையில் போகும் பயணிகளுக்கு ஒரு விளக்குகள் கூட அங்கு இல்லை, ஒரு கழிவறை வசதி இல்லை, அவசர மருத்துவ உதவிக்கான வசதி இல்லை. விபத்து ஏற்பட்டால் அந்த பகுதியில் இருந்து கிரேன் கூட அந்த வாகனங்களை தூக்குவதற்கோ அல்லது அந்த வாகனங்களை பிரித்து அங்கு உள்ளே சிக்கியுள்ளவரை மீட்டு உயிரை காப்பாற்றுவதற்கான எந்த அடிப்படை வசதிகளோ இல்லாமல் தேசிய நெடுஞ்சாலைத்துறையின் சார்பாக தமிழகம் முழுவதும் இந்த சுங்கச்சாவடிகள் அமைக்கப்பட்டு விதிமீறல்கள் நடைபெற்று வருவது தொடர்பாக நாள்தோறும் புகார்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த புகார்கள் தொடர்பாக நமது திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் மோகன் இப்போது இந்த தகவல்களை நேரலையில் அங்கிருந்து தெரிவித்தார். இப்போது நமது செய்தி தலைமை சண்முக சுந்தரத்திடம் நாம் செல்லலாம். இந்த சுங்கச்சாவடியா கொள்ளைச்சாவடியா, சத்தியம் டிவியின் பிக் பஞ்ச் ஸ்பெஷல் ரிப்போர்ட் தொடர்பாக அதில் உள்ள பிரச்சனைகள், சிக்கல்கள், தீர்வுகள் தொடர்பாக லாரி உரிமையாளர் சங்க தலைவர் யுவராஜ் மற்றும் நமது செய்தியாளர் திருவள்ளூர் செய்தியாளர் மோகன் ஆகியோர் தெரிவித்த கருத்துக்களிலிருந்து அவரிடம் கேட்கலாம்.